எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 3வது செயலமர்வு. பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு என்கின்ற 1வது வினாத்தாளின் 1வது செயலமர்வு. இந்த செயலமர்வில் நாங்கள் தாபன விதிக்கோவையின் 1வது தொகுதியில் இருக்கக்கூடிய 2 அத்தியாயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 23வது மற்றும் 25வது அத்தியாயங்கள் தொடர்பாக பேசலாம். நாங்கள் கடந்த அண்மித்த நாட்களில் நடைபெறுகின்ற பரீட்சைகள், அந்த பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களுடைய பின்னூட்டங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்துபவர்களுக்கு தெரியும். இப்போது மேலெழுந்த வாரியான கற்றல் அல்லது பயிற்சி புத்தகங்களை கற்றல் என்பது பரீட்சைக்கு உதவாமல் போய்கொண்டிருக்கு. மூல நூல்களை முழுவதும் கற்று அதில் முழுமையான தேர்ச்சி பெற்றவர்கள், அது தொடர்பாக முழுமையாக தெளிவான விளக்கத்தையும் ஞாபகத்தையும் கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இப்போது பரீட்சையில் சித்தியடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் அவ்வாறான ஒரு கற்ற சமூகமாக எங்களை மாற்றிக்கொள்கிறது. அதில் எங்கள்கிட்ட 2 இலக்குகளை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த செயலமர்வு தொடருக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, பொது நிர்வாகம் தொடர்பாக, அரசாங்க பொது நிர்வாகம் தொடர்பாக தெளிந்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது. அலுவலக நடைமுறைகள், அலுவலக நிர்வாகம், நிதி நடைமுறைகள் என்பவை தொடர்பில் ஒரு தெளிவான அறிவை பெற்றுக்கொள்வது, இது எங்களுடைய பிரதானமான இலக்கு. 2வது, அந்த அறிவை பிரயோகிப்பதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய போட்டி பரீட்சைகளை, குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையிலே சித்தியடைவது எங்களுடைய பிரதானமான இலக்காக இருக்கும். அப்போ இதில் 2 விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேணும். கிடைக்கக்கூடிய பரிசுகளின் எண்ணிக்கை குறைவானது, ஆகக்கூடியது ஒரு 60 வெற்றிடங்கள் நிரப்பப்படலாம். ஆனால் போட்டியிடுகிறவர்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக 6000ஆக இருக்கும். 60 வெற்றிடங்கள் நிரப்பப்படலாம். போட்டியிடுபவர்களுடைய எண்ணிக்கை 6000ஆக இருந்தால் 100இல் ஒருவர் தான் அந்த பரிசை பெற்றுக்கொள்வார். ஆகவே ஏனையவர்களை விட எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் வேகமாக முன்னுக்கு ஓடுகிறோமோ இந்த போட்டியில், எங்களுடைய வேகம் எப்படியாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 6000 பேர் ஓட போகிறார்கள், 60 பேர் தானே எடுக்க போகிறாங்க என்று சொல்லி யோசித்தால் எல்லோரும் போட்டியில் இருந்து ஒதுங்கி 60 பேர் மட்டும் ஒரு நிலைமை அப்படி வராது. எப்போதுமே போட்டியில் அதிகமானவர்கள் பங்கு பெற்றுவது தான் அரசாங்கம் விரும்பும். அதிக எண்ணிக்கையானவர்கள் அந்த போட்டியில் பங்கு பெற்றுகிற போது தான் மிகவும் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும். குறைந்த எண்ணிக்கையானவர்கள் பரீட்சை எழுதுகிற போது தெரிவு செய்வதை விட கூடுதலான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பரீட்சை எழுதுகிற போது அந்த தெரிவு முறைமையில் மிகவும் சிறந்தவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அரசாங்கம் அப்படி ஒரு பரீட்சை முறையைத்தான் விரும்பும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போது ஆரம்பித்திருக்கிற வேகம் வர வர வேகம் எடுக்கவும். அந்த போட்டியாளர்கள், ஓடிக்கொண்டிருக்கிற போட்டியாளர்களில் சில பேர் கொஞ்சம் சோர்வடைவார்கள். இப்போ இருக்கிற ஆர்வம் அடுத்தடுத்த வாரங்களில் குறையும், அடுத்த மாதங்களில் குறையும். அவர்கள் சில வேளை களைப்பார், படுத்து உறங்கியும் எழும்பியோட தொடங்குவார்கள். இந்த ஆமை முயல் கதை போல, முயல் ஆமை அல்ல, முயலாமை காரணமாக, முயற்சி செய்யாமை காரணமாக சில பேருடையது தலைப்படும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தொடர்ச்சியாக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். சரிதானே? நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு நாள், ஒரு வாரம் வீணாக இருந்தால் அது எந்த காரணம் கொண்டும் திரும்பி கிடைக்க போவதில்லை. நீங்கள் வீணாக செலவு செய்த அல்லது செலவு செய்யாமல் வீணடித்து அந்த ஒரு நிமிடம், ஒரு வினாடி, ஒரு மணித்தியாலம், ஒரு நாள், ஒரு வாரம் ஒருபோதும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. தங்களுடைய
குறித்த வயதுக்கு பின்னான காலப்பகுதியிலே அதை பற்றி எண்ணி வேதனைப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டவர்களை எனக்கு தெரியும். சரிதானே? இந்த விதமாக ஓசோவினுடைய ஒரு வாக்கியம் அங்கேயோ வாசித்த ஞாபகமும் இருக்குது. அந்த அனுபவத்தோடு ஒத்துப்போகக்கூடிய எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட இருக்கிற இடம் சின்னது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பொழுதை அவமே கழித்து விட்டோம். இந்த கவலை வராமல் இருக்கிறதுக்காக இப்போ இருந்து ஒரே வேகத்தில் முயற்சி செய்கிறது நல்லது. இப்படி சேலமர்வுகள் ஆரம்பிக்கிற போது ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் இப்படி பேசுகிறது என்னுடைய வளமை. தொடர்ந்து ஒரே விடயத்தை சொல்ல இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கவலை இருக்குது, நான் இருக்க வேண்டிய இடம் வேறு, நான் இருக்கிற இடம் வேறு என்று சொல்லி அந்த கவலைகளை வெற்றி கொள்வதற்கு காலம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுவும் அதிகம் சிரமப்பட தேவையில்லை. மிக மகிழ்ச்சியாக படிக்கிறதுக்கு ஒரு காலம் கிடைச்சிருக்கு. அதுக்குரிய ஏற்பாட்டையும் செய்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்போது சேரமர்வுக்குள்ளே போகிறேன். இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் தாபன விதி கோவை தொகுதி 1. இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் தாபன விதி கோவையின் தொகுதி 1 அத்தியாயம் 23 தொடர்பாக இன்றைய சேலமர்வில் கலந்துரையாட இருக்கிறேன். சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட விடுமுறைகளும் மற்றும் அவை தொடர்பான நிபந்தனைகளும் என்பது பற்றி பார்க்க போகிறோம். சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்டுள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட சலுகைகள் மற்றும் அவற்றுக்கான நிபந்தனைகள் என்பவை தொடர்பாக. சரி, முதல்ல இந்த சலுகை எவ்வாறான நோய்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம். மேலே இருக்கிற பந்தியை விட்டுட்டு முதலாவது கேள்வி அல்ல முதலாவது புரிதலாக, சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகிற விசேட விடுமுறைகள் எவ்வகையான நோய்களுக்கு வழங்கப்படுகிறது என்றும் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் முதல்ல கற்றுக்கொள்வோம். சரிதானே? எவ்வகையான நோய்களுக்கு கொடுக்கலாம் என்றால், ஒன்று சயரோகம். சயரோகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, காச நோய் என்று சொல்லி. சரிதானே? எங்கள் டிபி என்று சொல்லுவார்கள். சயரோகம் அல்லது கசநோய், காச நோய். இரண்டாவது குஷ்டரோகம். குஷ்டரோகம் என்கிறத தொழுநோய் அப்படி என்றும் சொல்கிறது. குஷ்டரோகத்தை தொழுநோய் என்று சொல்வார்கள். இரண்டாவது தொழுநோய். மூன்றாவது புற்றுநோய். நான்காவது மேலே குறிப்பிட்ட நோய்களுக்கு சமமானது என்று வைத்திய சபையினால் பரிந்துரைக்கப்படுகின்ற வேறு ஏதேனும் நோய். வேறு ஏதேனும் நோய்கள் வைத்திய சபை ஒன்றினால் பரிந்துரை செய்யப்படுகின்ற அறுவை சிகிச்சையின் பின்னர் அவருக்கான பராமரிப்பு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பம் ஆகியவற்றில் மேலே குறிப்பிட்ட வகையிலான விசேட விடுமுறைகள் வழங்கலாம். இங்க 4 சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சயரோகம் அல்லது கசரோகம், காச நோய். இரண்டாவது குஷ்டரோகம் அல்லது தொழுநோய். மூன்றாவது புற்றுநோய். நான்காவது மேலே குறிப்பிட்ட நோய்களுக்கு சமமான நோய்கள் என வைத்திய சபை பரிந்துரைக்கின்ற வேறு வகையான நோய்களுக்காகவும் அறுவை சிகிச்சைகளின் பின்னர் அவருக்கான பராமரிப்பு, அதாவது கேரிங்க, அவருக்கான பராமரிப்பு தேவைப்படுகிறது என வைத்திய சபை பரிந்துரை செய்யப்படுகிற சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான விடுமுறை வழங்கலாம். சரி, இவற்றுக்கு வழங்கக்கூடிய காலத்தோடு சேர்த்து கேட்டால் 8 புள்ளிக்கு கேட்கலாம். இது ஒரு கேள்வியாகும். இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சை வினாத்தாளில் அந்த வினாக்கள் எப்படி இருக்கும் என்றால் 1 புள்ளி, 2 புள்ளி, 8 புள்ளி இப்படித்தான் இருக்கும். 1 புள்ளிக்கு, 2 புள்ளிக்கு, 8 புள்ளிக்கு எழுதப்படுகிறதாக இருக்கும். அப்போ
அதில் கேட்கப்படுகிற வினாக்களின் அடிப்படையில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கலாம். சரிதானே? முதல் 10 வினாக்கள் பழமையான கட்டமைப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். முதல் 10 வினாக்கள், அதுக்கு 10 புள்ளி. அடுத்த 10 வினாக்கள், அதுக்கு 20 புள்ளி. கடைசியாக 5 வினாக்கள் தொடுக்கப்பட்டிருக்கும், ஒவ்வொன்றுக்கும் 8 படி, 40 புள்ளி. இப்போ எவ்வளோ வந்துட்டுது? 70 புள்ளி வந்துட்டு. என்ன மிகுதி 30. என்னுடைய ஞாபகம் இருக்குது, இதில் இந்த ஒரு புள்ளி வழங்கப்படுகிற வினாக்களில் கல்தறிவு வினாக்களும் 5 வினாக்கள். அதே போல் 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறதுலையும் இதிலே மேலதிகமாக 5 கேள்வி. நாங்கள் இந்த வினாத்தாள் தொடர்பாக நண்பரை உங்களுக்கு காட்டுகிறேன். சரி, இப்போது இதில் 5 வினாக்கள் கட்டுரை வினாக்களாக வரும். 8 புள்ளிகளுக்கு கட்டுரை வினாக்களாக வரும். நாங்கள் இப்படி கேள்விகளை பார்க்குற நேரத்தில் இதிலேயே 4 கேள்வியை போடலாம். 4 கேள்வியும் தொடர்ந்து போட மாட்டார்கள். சில வேளை சயரோகம், புற்றுநோய் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வழங்கக்கூடியதை 2 புள்ளிக்காக கேட்டுக்கொண்டு போகலாம். அல்லது 4ஐயும் சேர்த்து முழுமையான பகுதியாக 8 மார்க்ஸு கேட்கலாம். அப்போ எங்களுக்கு கேள்விகள் எப்படி வேணும்னு தெரிஞ்சு கொண்டு படிக்கிறது நல்லது. சரி, அப்போ பாருங்கள், சில விசேட நோய்கள் தொடர்பாக சில வகையான நோய்களால் பீடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட சலுகைகள் மற்றும் அவை வழங்கப்படுவது தொடர்பான நிபந்தனைகள் என்பதில் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு எவ்வகையான நோய்களுக்கு விடுமுறை வழங்கலாம் எனவும் அது வழங்கப்படத்தக்க கால அளவு தொடர்பாகவும் சொல்லுங்கள். அது தொடர்பான கால அளவு பற்றியும் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் முதலாவது சொல்ல போறீங்க சயரோகம். சயரோகம் அல்லது காசநோய், கசநோய் வழங்கப்படுது. எவ்வளவு காலம்? ஒரு தடவை 4 மாதங்கள் கொடுக்கலாம். ஒரு டைமில் 4 மாதம் கொடுக்கலாம். இவ்வாறு 2 தடவைகள் முழு சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறையை அவருக்கு வழங்கலாம். முழு சம்பளத்துடன் கூடின விசேட விடுமுறை சம்பளத்தில் கழிக்கிறீர்கள். சரிதானே? விசேட விடுமுறையை கொடுக்கலாம். ஆனால் இதில் நிபந்தனை என்னென்றால், முதல் தரம் 4 மாதங்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம். அதன் பின்னர் அவர் திரும்ப வேலைக்கு வந்து 4 வருடங்களுக்கு குறையாத காலம் சேவையாற்றிய பின்னர் மீண்டும் அவருக்கு நோய் ஏற்பட்டார். சேவையாற்றியதன் பின்னர் மீண்டும் 4 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கலாம் என்றால், அவர் சுகமில்லாமல் இருந்தவர் வேலைக்கு வந்து 4 வருஷம் முடிய திருப்பி ஒரு 4 மாதம் லீவு கொடுக்கணும் என்று இல்லை. அவருக்கு திரும்ப சுகையினம் வந்தால் திரும்ப 4 மாதங்களுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவர் இடையில 4 வருஷம் வேலை செய்திருக்க வேண்டும். அப்போ இந்த விடயத்தை கலைக்கிற நேரத்தில் பிள்ளைகள் கேட்பாங்க, அப்போ சரி சார், இப்போ 4 மாதங்கள் லீவு கொடுத்தாச்சுது, அவர் வேலைக்கு வந்துட்டார், அவருக்கு 3வது வருஷம் திரும்ப சயரோகம் வந்துட்டுது. அப்போ அவருக்கு என்ன செய்கிறது? அந்த சயரோகத்துக்கு இன்று போய் அடுத்த ஆண்டு வா என்று சொல்லலாமா? அப்படி இல்லை. அவ்வாறு அவருக்கு நோய் ஏற்படுமாக இருந்தால், 4 ஆண்டுகள் முடிவடைவதற்கு முன்பாக அவருக்கு நோய் ஏற்படுமாக இருந்தால், அவருக்கு சாதாரணமாக சுகையினம் அடைகிற ஒருவருக்கு விடுமுறை வழங்குற நடைமுறை இருக்குதானே. சாதாரணமாக சுகவீனமற்ற ஒருவர் கடமைக்கு சமூகம் அளிக்க இயலாத போது அவருக்கு வழங்கப்படக்கூடிய விடுமுறைகள், அதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்கு. அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் விடுமுறையை வழங்க முடியும். அந்த அடிப்படையில் அவருக்கு லீவு கொடுக்கலாம். சரியா? சரி, அப்போ முதலாவது சயரோகம், ஒரு தடவை 4 மாதங்கள் என்ற அடிப்படையில் இடையிடையே 2 தடவைகள் முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்க முடியும். முதல் தடவையில் 4 மாதங்களுக்கு விடுமுறையை வழங்கலாம். அதன் பின்பாக அவர் மீண்டும் சேவைக்கு வந்து 4 வருடத்துக்கு குறையாத ஒரு காலப்பகுதிக்கு சேவையாற்றிய பின்னர் மீண்டும் நோயினால் பாதிப்படைகின்ற சந்தர்ப்பத்தில்
இன்னும் ஒரு தடவை 4 மாதங்களுக்கு விடுமுறை வழங்க முடியும். மற்ற இடைப்பட்ட விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இடைப்பட்ட காலத்தில் வந்தால் என்ன நடைமுறை என்று தெரியும் உங்களுக்கு. இரண்டாவது குஷ்டரோகம் அல்லது தொழுநோய் 22 மாதங்கள் ஆகக்கூடியது முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். புற்றுநோய் தொடர்பாக இதில் இருக்கிறத விட இன்னொரு ஏற்பாடு இருக்குது. 6 மாதங்களுக்கு கூடாத ஒரு காலப்பகுதிக்கு முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். அதற்கு மேலும் அவருக்கு விடுமுறை தேவைப்படும் என்று பரிந்துரை செய்யப்படுகின்ற போது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அதை மேலதிகமாக கொடுக்கலாம். இது 23/2019 இலக்கமிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையினால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தாபன விதிக்கோவையின் 23ஆம் அத்தியாயத்தின் 1.3 பிரிவு கீழ்வருமாறு மீளமைக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய்க்கு 6 மாதங்களுக்கு மேற்படாத முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்க முடியும். 6 மாதங்களுக்கு விசேட விடுமுறை முடிவடைந்த பின்பு மேலும் விடுமுறை அவசியம் என வைத்திய சபை பரிந்துரை செய்தால் 3 மாதங்களுக்கு மேற்படாத மேலதிக விடுமுறை காலத்துக்கு முழு சம்பளத்துடன் விடுமுறை வழங்க முடியும். அவருக்கு கொடுக்கக்கூடியது 9 மாதங்கள் சம்பளத்தோடு கூடிய விடுமுறை கொடுக்கலாம். நீங்கள் 9 மாதம் என்று எழுதக்கூடாது, இதில் இருக்கிற மாதிரி எழுத வேணும். 6 மாதங்களுக்கு மேற்படாத முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்க முடியும். 6 மாதங்களுக்கு விசேட விடுமுறை முடிவடைந்த பின்னர் மேலும் விடுமுறை அவசியம் என்று வைத்திய சபை பரிந்துரை செய்யுமாயின் 3 மாதங்களுக்கு மேற்படாத மேலதிக விடுமுறை காலத்துக்கு முழு சம்பளத்துடன் விடுமுறையை வழங்கலாம். சரிதான பிள்ளைகள்? அப்போ இது 3வது விடயம். 4வது சொல்ல வேணும். மேலே குறிப்பிட்ட 1.1, 1.2, 1.3 23ஆம் அத்தியாயத்தின் 1.1, 1.2, 1.3 உட்பிரிவுகளில் இப்படியெல்லாம் அவசியமா இந்த பிரிவெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க வேணுமா என்று கேட்டால் வச்சிருந்தால் மிக நல்லது. சரிதானே? இந்த முறை நடந்த இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான போட்டி பரீட்சையில் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கேள்விகள் எப்படி கேட்டாங்கன்னா, நிதி ஒழுங்கு விதி 145 ஏற்பாட்டை விளங்கப்படுத்துங்கொண்டு கேட்டேன். வளமையாக அப்படி கேட்கிறீங்களே. நிதி ஒழுங்கு விதி 102 கூறப்பட்டுள்ள நட்டங்கள் என்பதற்குள் அடங்குபவை. இந்த முறை எப்படி கேட்டாங்கன்னா 102 கேட்கிறேன், நான் சும்மா சொல்லுகிறேன். சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 102 உள்ளடங்கும் விடயங்கள் அவை என்று கேட்டேன். அப்போது இப்போ வர வர பரீட்சைகள் கடினமாகி கொண்டு போகுது. அதனுடைய ஆழ அகலம் நுணுக்கம் வர வர பெருத்து கொண்டு போகும். அந்த நுணுக்கத்துக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு விளங்க வேணும். சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சலுகைகளையும் அது தொடர்பான நிபந்தனைகளையும் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அத்தியாயம் 23 என்று தெரிய வேணும். சரி, அப்போ நாங்கள் பார்க்குறோம். இதில் 1.1, 1.2, 1.3 பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட நோய்களுக்கு சமமானதென்று வைத்திய சபை பரிந்துரைக்கும் வேறு எந்த நோய் தொடர்பாக அவ்வாறான வைத்திய சபை பரிந்துரை செய்யும் அறுவை சிகிச்சையின் பின்னான பராமரிப்பு தேவைப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு 6 மாதங்கள் வரை முழு சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறையை வழங்கலாம். இவ்வாறு விடுமுறைகளை அனுமதிக்கும் போது இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்ட ஏனைய அனைத்து ஏற்பாடுகளையும் பின்பற்றி செய்ய. சரி, இப்போ ஒரு கேள்வி விளங்குச்சு. எவ்வகையான நோய்களுக்கு எந்த அளவு காலப்பகுதிக்கு விசேட விடுமுறைகள், சம்பளத்தோடு கூடிய விசேட விடுமுறைகள் வழங்கலாம்? அடுத்த கேள்வி இப்பதான் மேல் பந்திக்குள்ள போக போறேன். எந்த வகுதியினை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கு இவ்வான
இந்த வகையிலான விசேட விடுமுறைகளை வழங்கலாம். அரசாங்க சேவையில் எந்த வகுதியைச் சேர்ந்த, வகுதி என்பது கேட்டகரி, எந்த வகுதியைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு இவ்வகையான விடுமுறையை வழங்கலாம் என்று கேட்கப்பட்டால் பாருங்க, அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவருக்கு, இரண்டாவது தற்காலிக ஊழியர் ஒருவருக்கும். தற்காலிக ஊழியர் ஒருவருக்கு கொடுக்கிறதாக இருந்தால் எப்படி இருக்க வேணும்? அவர் மாத சம்பளத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நாள் சம்பளத்தின் அடிப்படையிலேயோ அல்லது நாட்சம்பளம் மாத சம்பளம் ஆகியவை கலந்தோ, ஒரு 3 மாதம் நாள் சம்பளம் பிறகு மாத சம்பளத்துக்கு மாற்றி இருக்கிறான் தானே. அப்போ நாட்சம்பளம் அல்லது மாத சம்பளம், முதல் மாத சம்பளத்தின் அடிப்படையில் அல்லது நாட்சம்பளத்தின் அடிப்படையில் அல்லது நாட்சம்பளம் மற்றும் மாத சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ள தற்காலிக ஊழியர் ஒருவருக்கு, சரிதானே, தற்காலிக ஊழியர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அவருக்கு ஒரு வருஷ சேவை காலம் பூர்த்தியாகி இருக்க வேணும். அதுபோல தொடர்ச்சியான ஒரு வருட சேவை காலம் உள்ள அமைய ஊழியர் ஒருவருக்கு, சயரோகம், குஷ்டரோகம் அல்லது புற்றுநோய் காணப்படும் போது குணமடைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதென்று மருத்துவ சபை ஒன்றினால் தீர்மானிக்கப்பட்டால் கீழே உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக முழு சம்பளத்துடன் விசேட லீவை பெற்றுக் கொடுக்க முடியும். அப்ப இங்க கேள்வி எப்படி இருக்கும்? சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய முழு சம்பளத்துடனான விசேட லீவினை பெற்றுக் கொடுக்க முடியும். அவ்வகையான உத்தியோகத்தர் வகுதியினர் 2 பேரை சொல்லுங்க. 3 இருந்தா 2 கேட்பார்கள், 2 புள்ளி தருவார்கள் உங்களுக்கு. நீங்கள் எப்படி எழுதுவீங்க? அரசாங்க சேவையில் உள்ள நிரந்தர உத்தியோகத்தர் ஒரு விட, இரண்டாவது மாத சம்பள அடிப்படையில் அல்லது நாட்சம்பள அடிப்படையில் அல்லது நாட்சம்பளம் மற்றும் மாத சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ள தற்காலிக ஊழியர். மூன்றாவது தொடர்ச்சியான ஒரு வருட சேவை காலம் உள்ள அமைய ஊழியர் ஒருவர். சில வேளையில ஒரு புள்ளியாகவும் கேட்கலாம். சரிதானே, ஒரு பகுதியை சொல்லுங்க, 3ல் 1 சொன்னா சரி. அடுத்தது எவ்வகையான நோய்களுக்கு இது வழங்கப்படலாம் என்று கேட்கப்பட்டால் அந்த காலப்பகுதி ஒன்றும் கேட்கல, ஒரு புள்ளி தானே கேட்கிறார். சயரோகம், குஷ்டரோகம் அல்லது புற்றுநோய் அல்லது அதற்கு சமமானவை என கருதக்கூடியதாக மருத்துவ சபை சிபாரிசு செய்யும் நோய் எதற்கும் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக குறித்துரைக்கப்பட்ட காலப்பகுதியின் அளவினால் முழு சம்பளத்துடனான விசேட லீவை பெற்றுக் கொடுக்கலாம். வழங்கக்கூடிய நோய்களும் அதற்கான கால எல்லைகளும் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை நீங்க பார்த்து கொண்டால் சரி. அதுதான் நாங்கள் ஆரம்பித்தோம். சரிதான். இவ்வாறான விசேட சலுகைகள் அனுமதிக்கும் போது அவை தொடர்பில் வழங்கப்படக்கூடிய அல்லது பின்பற்றப்படக்கூடிய நிபந்தனைகள், அது இந்த தலைப்பை லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். அதை அப்படியே கேள்வியாக கேட்கிறார்கள். ஒரு விளப்பம் இல்லாத கேள்வியாக வருது காலங்காலம். சரிதானே. சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேட்டிருக்கு. இந்த லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் என்று சொல்லுகிற கருத்து மேலே சொன்னபடி நோய்களால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தை பொதுவான லீவு நடைமுறைகளின் கீழ் அவருக்குரிய பொதுவான சம்பளத்தோடு கூடிய
லீவுகள் முடிவடைந்த பின்னர் முழு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படும் போது கீழ்வரும் நிபந்தனைகள் அல்லது தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பது அவசியம். அப்ப இந்த லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் இந்த லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ற கருத்து அல்ல. சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு விசேட சலுகைகள் அல்லது விசேட விடுமுறைகள் வழங்கப்படுவது தொடர்பில் அவர்களுக்கான லீவுகள் முடிவடைந்த பின்னர் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் அவை. அல்லது சுருக்கமாக சொன்னால் அந்த லீவை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன, சரிதானே? அது தொடர்பில் லீவை பெறுவதற்கான நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்படுது. லீவை பெறுவதற்கான நிபந்தனை சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தமக்குரிய முழு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை பெறுவதற்கு பூர்த்தி செய்து வேண்டிய தேவைப்பாடுகள் அவை என்று கேட்கலாம். ஆனால் பொதுவாக இதில் இருக்கிற தலைப்பை எடுத்து வச்சுக்கொண்டு லீவுகள் முடிவடைந்ததன் பின்னர் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேணும் என்று கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு விளங்கணும், இது லீவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்ல, சரிதானே? அவருக்கு லீவு கொடுக்கலே இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். முதலாவது, முழு சம்பளத்துடன் கூடிய இந்த லீவு வழங்க வேண்டியது உத்தியோகத்தருக்கு பொதுவான சம்பளத்தோடு கூடிய லீவுகள் முடிவடைந்த பின்னர். பொதுவான லீவு ஒழுங்கு விதிகளின் கீழ் அவருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தோடு வழங்கக்கூடிய லீவுகள் முடிவடைந்த பின் இந்த லீவை கொடுக்கும். நாங்கள் லீவு என்கிற 12வது அத்தியாயம் பார்க்கக்குள்ள இன்னும் தெளிவாக அது விளங்கும் உங்களுக்கு. சாதாரணமாக இப்போ உங்களுக்கு தெரியும், அவருக்கு 24 நாள் லீவு, அதோட காலங்கடந்த லீவு எல்லாம் இருக்குது. அப்போ வளமையான ஏற்பாடுகளின் கீழ் அல்லது வளமையான பொதுவான ஒழுங்கு விதிகளின் கீழ் அவருக்கு உரியதான பொதுவான சம்பளத்தோடு கூடிய லீவுகள் முடிவடைந்த பின்னர் கீழ்வரும் நிபந்தனைகள் அல்லது தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் மட்டும் மேலே சொன்ன நோக்கங்களுக்காக சம்பளத்தோடு கூடிய லீவை வழங்க முடியும். அப்போ இதுக்குள்ள கேள்வி கேட்டால் எப்படி கேள்வி கேட்பாங்க என்றால், லீவுகள் முடிவடைந்த பின்னர் சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் வழங்கப்படக்கூடிய விசேட விடுமுறை தொடர்பான ஏற்பாடு. இப்போ நீங்கள் முதல் சொல்ல போவீங்கள், உத்தியோகத்தருக்குரிய பொதுவான சம்பளத்துடன் கூடிய லீவுகள் முடிவடைந்த பின்னர். ஸ்தாபன விதிக்கோவையின் 23ஆம் அத்தியாயம் 2:1 2:5 வரையான உட்பிரிவுகளில் காணப்படும் தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு இருந்தால் முழு சம்பளத்தோடு கூடிய விசேட லீவு வழங்க வேண்டும். இப்போ கேள்வி, அவ்வாறு 2:1 2 வரையான உட்பிரிவுகளில் காணப்படுகிற தேவைப்பாடுகள் எவை என்று கேட்பார். சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கப்படும் விசேட சலுகைகள் தொடர்பில் முழு சம்பளத்துடன் கூடிய அத்தகைய விசேட லீவை வழங்கும் போது பூரணப்படுத்தி இருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இவை. 1, உத்தியோகத்தர் சயரோகத்தால் அல்லது குஷ்டரோகத்தால் அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று முதலாவது மருத்துவ சான்றிதழ் கிடைத்தவுடன் மருத்துவ சபை ஒன்றிடம் அவரை அனுப்பி, திணைக்கள தலைவர் மருத்துவ சபை ஒன்றிடம் அவரை அனுப்பி அவர் குணமடைவதற்கான போதிய சாத்தியப்பாடு காணப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பில் அவர்களின் சான்றுரைப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர் குணமடைவதற்கு போதிய சாத்தியப்பாடு காணப்படுகிறது என குறிப்பிட்டால் மட்டும்தான் இந்த லீவை கொடுக்கலாம். நீங்கள் லீவை கொடுத்தாலும் அவர் திரும்பி வரவே வர மாட்டார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அவருக்கு வேற வழி இருக்குது. கட்டாய ஓய்வூதியம் போல மருத்துவ காரணங்களின் பேரிலான ஓய்வூதியத்தை கொடுப்போம். அவருக்கு அவர் ஓய்வு பெற்ற தேதியில இருந்து ஓய்வூதியம் வரும். 55 வயது மட்டும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. சரி, அதெல்லாம் நாங்கள் விளக்கமாக படிப்போம். இப்போ முதலாவது, உத்தியோகத்தர் மேற்சொன்ன 3 நோய்களினாலும்
பாதிக்கப்பட்டுள்ளார் என முதலாவது மருத்துவ அறிக்கை கிடைத்தவுடன் மருத்துவ சபை ஒன்றிடம் குறித்த உத்தியோகத்தரை அனுப்பி அவர் குணமடைவதற்கு போதிய சாத்தியப்பாடு காணப்படுகிறதா இல்லையா என்பது தொடர்பில் திணைக்கள தலைவர் தீர்மானம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ அவர் போதிய வாய்ப்பு காணப்படுகிறது என்றால் மட்டும்தான் இந்த சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை கொடுக்கலாம். இரண்டாவது, குறித்த உத்தியோகத்தர் மருத்துவ சபையினால் பரிந்துரை செய்யப்படுகிற சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிளினிக் போகாட்டி கொடுக்க மாட்டேன். மருத்துவ சபையினால் பரிந்துரைக்கப்படுகின்ற சிகிச்சைகளை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, சயரோகம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் சயரோகத்துக்கான சிகிச்சை நிலையம் ஒன்றில் அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றில் காணப்படுகின்ற சயரோகத்துக்கான விடுதி, சயரோக வார்டு அல்லது பிராந்திய மருத்துவமனை அல்லது வீட்டில் சரிதானே, வீட்டில் சிகிச்சை பெறுவதாக இருந்தால் சயரோக மருத்துவ நிபுணர் ஒருவருடைய ஆலோசனை மற்றும் கட்டளையின் பிரகாரம் மாத்திரம்தான் அவர் வீட்டில் சிகிச்சை பெறலாம். மருத்துவ நிபுணர் ஒருவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நிபுணர் கன்சல்டனுடைய அட்வைஸ் எடுக்க இல்லாட்டி ஒரு தகமை பெற்ற வேறு மருத்துவருடைய கட்டளை அறிவுறுத்தல்களுக்கு அமைய வீட்டில் சிகிச்சை எடுக்கலாம். அப்போ மூன்றாவது, இங்கே 2-4 என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையாக 2 தவறுதலாக அந்த இலக்கம் போடப்பட்டு அது கீழே வர வேண்டியது. மூன்றாவது நிபந்தனை, சயரோகம் தொடர்பில் அவர் கீழே சொல்லப்பட்ட முன்னுரிமை ஒழுங்குகளை சிகிச்சை பெற வேண்டும். சயரோக சிகிச்சை நிலையம் ஒன்றில் அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றின் சயரோக வாட்டில் அல்லது பிராந்திய மருத்துவமனை ஒன்றில் அல்லது அது தொடர்பான நிபுணருடைய ஆலோசனை கட்டளைக்கு அமைவாக அல்லது தகமை பெற்ற மருத்துவர் ஒருவருடைய கட்டளைகள் அறிவுறுத்தல்கள் அமைவாக வீட்டில் சிகிச்சை பெறலாம். நான்காவது, அவருக்கு அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு விசேட லீவு காலத்துக்கும் முறையான மருத்துவ சான்றிதழ் அல்லது மருத்துவ அறிக்கை, மெடிக்கல் சர்டிபிகேட் அல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். முழு சம்பளத்தோடு அவருக்கு சம்பளம் அனுமதிக்கப்படுகிற காலப்பகுதி முழுவதற்கும் மருத்துவ சான்றிதழ் அல்லது மருத்துவ அறிக்கை, மெடிக்கல் சர்டிபிகேட் அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று அவர் கொடுக்க வேண்டும். இவ்வாறு உத்தியோகத்திற்கு வழங்கப்படுகிற விடுமுறை காலத்தின் முழு காலம், இப்போ 22 மாதம் என்றால் 22 மாதம் முடிவடைவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பாக அந்த உத்தியோகத்தர் குணமடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா, அவர் தொடர்ந்து பணியாற்ற வருவாரா, அதற்கு பொருத்தமானவரா என்று மருத்துவ சபையிடம் அனுப்பி சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு அது முடிவடைகிற போது, அந்த முழு காலமும் முடிவடைவதற்கு சிறிது நாட்கள் உள்ள போதே மருத்துவ சபையிடம் அனுப்பி அவர் முழுமையாக குணமடைகிறாரா, அதற்கு வாய்ப்புகள் இருக்குதா என்ற அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் சொல்லப்படுகிற இந்த விடுமுறைகளை சாதாரணமாக முழு சம்பளத்தோடு கூடிய லீவுகள் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு உரித்தான லீவுகள் இருந்தால், சாதாரண ஒழுங்கு விதியின் கீழே இருக்கிற லீவுகள் இருந்தால் அதை எடுக்க வேணும். எடுத்து போட்டு இதில் சொல்லப்பட்ட காலப்பகுதிக்கு விசேட ஏற்பாட்டின் கீழே ஒரு விடுமுறையை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகும் அவருக்கு தேவையாக இருந்தால் உரிய விதிகளின் கீழ் காஃப் பே என்று சொல்ற அரைச்சம்பள லீவை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த விடயம் இருக்குது, அவருக்கு முழு சம்பளத்தோட எடுக்கக்கூடிய லீவ் எல்லாம் முடிஞ்சது, அரை சம்பளத்தோடு பெற்றுக் கொடுக்கக்கூடிய லீவும் முடிஞ்சது. அதற்கு பிறகும் அவர் சமூகம் அளிக்க இயலாத போது அவருக்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவருக்கு நோபே லீவை கொடுக்கலாம். இதுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும். சில வகை விசேட நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் மற்றும் அவை தொடர்பான நிபந்தனைகள் என்ற அடிப்படையில் உத்தியோகத்தர் முழு சம்பளம் மற்றும் அரை சம்பளத்தோடு பெறக்கூடிய லீவுகள் முடிவடைந்த பின்னர்
சம்பளமற்ற லீவுக்கு விண்ணப்பிக்கிறார் எனில் இந்த வேளையில் திணைக்கள தலைவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? இந்த வேளையில திணைக்கள தலைவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? குறித்த உத்தியோகத்திற்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்கலாம். முதலாவது விட குறித்த உத்தியோகத்திற்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உத்தியோகத்திற்கும் நிர்வாகத்துக்கும் நன்மை கருதி, உத்தியோகத்தின் நன்மையையும் அவருடைய நன்மையையும் நிர்வாகத்தின் அலுவலகத்தின் நன்மையையும் கருதி அவருக்கு சம்பளமற்ற லீவு வழங்குவது பொருத்தமா, அல்லது குறிப்பிட்ட உத்தியோகத்தரை மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெறச் செய்வது சிறந்ததா என்பது பற்றி தீர்க்கமான அறிக்கை ஒன்றினை மருத்துவ சபையிடமிருந்து கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல கவனமா சொல்ல வேணும். இதை கொடுக்கறதுக்கான கண்டிஷன் என்ன? இந்த லீவை கொடுக்கறதுக்கான கண்டிஷன் விசேட விடுமுறை கொடுக்கிறது, சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசேட விடுமுறை கொடுத்தல். முதலாவது, அவருக்கு வருத்தம் என்று தெரிஞ்ச உடனே, முதல் சர்டிபிகேட் வந்த உடனே மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பி அவர் சுகமாகுவாரா, வேலைக்கு வருவாரா, அல்லது அதற்கான சாத்தியங்கள் குறைவா என்பது பற்றி அறிக்கை பெற்றுக்கொள்ள வேணும். சரிதானே? ரெண்டாவது, அந்த உத்தியோகத்தர் மருத்துவ சபை ரெக்கமெண்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாரா என்பது கட்டாயம். மூன்றாவது, சயரோகம் காசநோயாக இருந்தால் காசநோய் வைத்தியசாலை அல்லது பிராந்திய மருத்துவமனையில் இருக்கிற காசநோய்க்கான விடுதி அல்லது பிராந்திய மருத்துவமனை அல்லது மருத்துவ நிபுணர் ஒருவரின் ஆலோசனை அல்லது தகமை பெற்ற வேறொரு மருத்துவரின் கட்டளை ஆலோசனை அறிவுறுத்தலுக்கு அமைவாக வீட்டில் சிகிச்சை பெறலாம். அப்போதும் கொடுக்கலாம். ஐந்தாவது, முழு சம்பளத்தோடு அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு விசேட விடுமுறை காலப்பகுதிக்கும் அவர் மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த சலுகையை வழங்கலாம். அதற்கு மேல குறித்த உத்தியோகத்தருடைய விடுமுறைகள் முடிவடைந்த பின்னர், இந்த விசேட விடுமுறைகள் சம்பளத்துடன் கூடிய விசேட விடுமுறைகள் முடிவடைந்த போது, முடிவடைவதற்கு முன்பாக திணைக்கள தலைவர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை லீவின் முழு காலமும் முடிவடைவதற்கு சிறிது நாட்களுக்கு முன்னர் உத்தியோகத்தர் குணமடைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா என்பது பற்றி, அத்தோடு அவர் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு பொருத்தமானவரா என்பது பற்றியும் விளக்கமான அறிக்கை ஒன்றை மருத்துவ சபை ஒன்றிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்பாடுகளின் கீழ் வழங்கப்படக்கூடிய முழு சம்பளத்துடனான லீவுகள் முடிவடைந்தால் பொதுவான லீவு ஒழுங்கு விதியின் கீழ் அவருக்கு அரை சம்பளத்தோடு லீவை வழங்கலாம். அடுத்த விடயம், அப்ப இதே ஒரு கேள்வியா கேட்கலாம் 2 புள்ளிக்கு. சரிதானே? அத்தியாயம் 23 சொல்லப்பட்ட சில விசேட நோய்களுக்கான விடுமுறைகள் வழங்கும் போது அவருக்கு பெறத்தக்க விடுமுறைகள் அனைத்தும் முடிவடைந்தால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? பொதுவான லீவு ஒழுங்கு விதிகளின் கீழ் குறித்த உத்தியோகத்திற்கு அரை சம்பளத்துடனான லீவை அனுமதிக்க முடியும். அடுத்த கேள்வி இருக்குது. ஒரு உத்தியோகத்தர் முழு சம்பளம் அரை சம்பளத்தோடு தொடர்புடைய அனைத்து லீவுகளும் முடிவடைந்த பின்னர் தொடர்ந்தும் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாதிருந்தால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? அவருக்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும், முதலாவது விடயம். இரண்டாவது, அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் உத்தியோகத்திற்கும் நிர்வாகத்துக்கும் நன்மை தரக்கூடிய, உத்தியோகத்திற்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்மை கிடைக்கும் வகையில் சம்பளமற்ற லீவு வழங்குவது பொருத்தமா, அல்லது குறித்த உத்தியோகத்தரை மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெறச் செய்வது சிறந்ததா என்பது பற்றி மருத்துவ சபையிடமிருந்து தீர்க்கமான அறிக்கை ஒன்றை பெற வேண்டும். சரியா? இதுக்குள்ள நான் சொல்லிட்டேன் 2:1 இருந்து 2:5 வரைக்கும் எந்த சந்தர்ப்பங்கள்ல
அவருக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கலாம் அல்லது விடுமுறை வழங்குவதற்கான நிபந்தனைகள் என்ன, அது லீவுகள் முடிவடைந்த பின்னர் என்றுதான் இருக்கும். அந்த சொல்ல கண்டா நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளும். லீவுகள் முடிவடைந்த பின்னர் அது ஆட்சேபு செய்வதற்கான நிபந்தனை என்ன. அடுத்தது 6ஆம் 7ஆம் 8ஆம் விடயங்களில் கொஞ்சம் 6 அல்ல 5, 6, 7ஆம் விடயங்களில் கவனம் எடுக்க வேண்டும். லீவில் நிற்கிற உத்தியோகத்தருடைய விசேட லீவு காலம் முடிவடைவதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன. அடுத்தது முழு சம்பளத்துடன் கூடிய லீவு முடிவடைந்த பின்னர் தொடர்ந்து விடுமுறை பெறலாமா, அதற்குரிய ஏற்பாடு என்ன. அடுத்தது முழு சம்பளம் அரை சம்பளத்துடனான லீவு முடிவடைந்த பின்னர் அந்த உத்தியோகத்திற்கு எவ்வகையில விடுமுறையை பெற்றுக் கொடுக்கலாம். குறித்த வகை நோய்களினால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் சம்பளமற்ற விடுமுறையை கோரும் போது திணைக்கள தலைவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன. அவருக்கு சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதை தவிர அந்த உத்தியோகத்திற்கும் நிர்வாகத்துக்கும் நன்மை கருதி சம்பளமற்ற லீவு வழங்குவது பொருத்தமா அல்லது மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்வது சிறந்ததா என்பது பற்றி மருத்துவ சபையிடமிருந்து ஒரு தீர்க்கமான அறிக்கையை பெற வேண்டும். சரியா? சரி, அப்போ இந்த அளவு பகுதியையும் பார்த்து நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த பகுதிகளை படிக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருங்க. இப்படி நாங்கள் ஒரு அத்தியாயமாக சின்ன சின்ன அத்தியாயமாக எடுத்து படித்து முதல்ல அது தொடர்பான அறிவு எங்களுக்கு தெரிய வேணும். அந்த விஷயம் என்னன்னு சொல்லி தெரிய வேணும். அது தெரிஞ்சதுக்கு பிறகு கடந்த காலங்களில் நடந்த எல்லா விதமான பரீட்சை வினாத்தாள்களை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், ஆவண உதவியாளர்கள், சமுர்த்தி முகாமையாளர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சுங்க பரிசோதகர்கள், சுங்க அத்தியட்சகர்கள், புள்ளி விவரவியலாளர்கள், கணக்காய்வாளர்கள், அதிபர் சேவையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு தரப்பினருக்கு நடைபெறுகிற இபி எக்ஸாம்ஸ் இருக்கு. வினைத்திறமகான் தடைப்பரீட்சை இருக்கு. அவ்வாறு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில 10 அல்லது 100 கணக்குகளை நூற்றினை அண்மித்த வினாத்தாள்கள் எங்களுடைய கையிருப்பில் இருக்கு. அந்த வினாத்தாள்கள் எல்லாவற்றையும் எடுத்து நாங்கள் செய்து பார்க்க வேணும். ஏன்னா எங்களுக்கு காலம் கிடக்குது. எங்களுடைய இப்போ நோக்கம் இந்த நிர்வாகத்தை அல்லது நிர்வாகத்தினுடைய நடைமுறைகளை, அதற்குரிய ஏற்பாடுகளை யாராவது நித்திரையில் தட்டி எழுப்பி கேட்டாலும் எழுப்பி கேட்ட உடனே விவரம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அறிந்து கொள்வது. சரிதானே? அது ஒரு உயர்ந்த இலக்கு, நாங்கள் சாதாரணமான இலக்கு அல்ல. நான் அதை நிச்சயமாக சொல்லுகிறேன். இப்போ 300 பிள்ளைகள் படித்தால் அதில் ஒரு தொகுதியினர் இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். ஆனால் நானும் நீங்களும் பேசுகிற இந்த தமிழ் மொழி மூலமான இன்றைய அரச நிர்வாகத்துக்கு அறிவும் ஆற்றலும் உள்ள ஒரு தொகுதி ஆளணி கிடைக்கும். அன்றைக்கு பெரிய தட்டுப்பாடு, பெரிய பஞ்சம் இருக்குது. சரிதானே? பல பேருக்கு தெரியாது. எங்கேயோ செவி வழியாக கேட்டதை வச்சுக்கொண்டு ஏதோ நடக்குது. ஆனால் முறைமையான நிர்வாகம் தெரிந்த பிள்ளைகள் இந்த நிர்வாகத்துக்குள்ள வேணும் என்றது என்னுடைய ஒரு கனவு. அப்போ அது அந்த கனவு பிரதானமான இந்த கற்பித்தவன் பிரதானமான கனவில் அது உண்டு. நான் முதலே சொல்லிட்டேன். சரி, இப்போ அதுக்கு நாங்கள் தயாராக வேணுமெண்டா வெறுமனே கோட்பாட்டை படித்து காணாது. கோட்பாட்டை படித்ததுக்கு பிறகு இது எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க, இதுக்குள்ளே எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க இந்த அத்தியாயம். சரிதானே? நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம். இப்படி சில அத்தியாயங்களை பார்த்து முடித்த உடனே அது தொடர்பாக வந்த வினாக்களை சில வேளைகளில் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் கொஞ்சம் இதில் முன்ன பின்ன இருக்கலாம். செப்டம்பர் 21க்கு பின்னால் நாங்கள் இன்னும் 2 மடங்கு வேகம் எடுப்போம். அப்போ அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிக்கொண்டிருக்கிற போது நீங்களும் சேர்ந்து ஓடிட வேணும். பின்தங்கி நீங்களா சலிச்சு போயிடுவீர்கள். நாளாந்தம் படிக்கிற விஷயத்தை திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, வீடியோவை கேட்டுக்கொள்ளுங்க. நான் இதே மாதிரி இதே பாடத்தை இன்னும் சில பிரிவுகளுக்கு படிப்பிச்சிருந்தால் அந்த வீடியோவையும் உங்களுக்கு போடுவேன். ஒரு விடயத்தை உங்களுக்கு படிப்பித்தால் அதே விடயத்தை இன்னொருவருக்கு படிப்பித்திருந்தால் நிச்சயமாக
அந்த வீடியோவும் குரூப்பில் போடுவேன். எங்கள் நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் கேளுங்க. உங்களுடைய ஆர்வமுடைய நண்பர்கள், நண்பிகள், சகோதரர்கள், சகோதரிகள் அலுவலகத்தில் கிடைத்தால் அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதேங்கோ, கவனமாக பற்றி வச்சுடுங்கோ, இது காசு ரெண்டெல்லாம் அந்த கதை இல்லை. சரிதானே? நீங்கள் யாராவது ஆர்வமுடையவர்கள் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்கோ, படிப்பீங்க. அவர்கள் சித்தி அடைகிறார்களோ இல்லையோ, சர்வ நிச்சயமாக நீங்கள் சித்தி அடைவீர்கள். சரிதானே? அதை பார்த்துக்கொள்ளுங்க. கடந்த தடவை இலங்கை நிர்வாக சேவை திறன் அடிப்படையிலான பரீட்சை எதிர்பாராமல் திடீரென்று அது ஒரு வழக்கெல்லாம் போட்டு அப்படி இருந்தால் அந்த வழக்கில் பரீட்சை நடத்த வேண்டும் முடிவு வந்த உடனே 15வது நாளில் பரீட்சை நடத்தினார்கள். அந்த முடிவு வந்த உடனே யாருக்குமே தெரியாது, அட்மிஷன் கார்டு வரத்தான் தெரியும் யாருக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஆனால் அதில் 12 பேர் சித்தி அடைந்தார்கள். சித்தி அடைந்த 12 பேரும் படிப்பிச்சு கொண்டிருந்தார்கள். படிப்பித்து கொண்டிருந்தால் 12 பேரும் சித்தி அடைந்தார்கள். சரி, அப்போ நீங்கள் கட்டாயம் சாதாரணமான விடயம் இல்லை படிப்பிக்கிறது என்றது. உங்களுடைய நண்பர்கள், உங்களை நம்புகிறவர்கள் அல்லது நீங்கள் ஆர்வமுடையவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்கும், படியுங்க. சரி, இப்போ பார்ப்போம். நாங்கள் இடையிடையே பரிசோதித்துக் கொள்ளல் என்று சொல்லி 3வது தலைப்பில் இருக்கு. இந்த இடையிடையே பரிசோதித்துக் கொள்ளல் என்றால் என்ன, அதுக்குரிய ஏற்பாடு என்ன என்று சொல்லி 2 புள்ளிக்கு கேட்கலாம். சரிதானே? சயரோகம் காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்த ஒரு உத்தியோகத்தர் சேவைக்கு சமூகம் அளிக்கிறார். எவ்வளவு காலத்துக்கு பின்னர் சமூகம் அளிக்கிறார் என்பது முக்கியமில்லை. எவ்வளவு காலத்துக்கு பின்னர் என்றாலும் மீண்டும் கடமைக்கு சமூகம் அளித்த பின்னர். அவர் 4 மாதம் தான் சமூகம் அளிக்காமல் இருப்பாரோ? இல்லை. அவருக்கு பலமையான ஏற்பாடுகளின் கீழ் உள்ள லீவ் எடுத்திருக்கலாம், சம்பளத்தோடு கூடிய மேலதிகமாக 4 மாத லீவ் எடுத்திருக்கலாம், பிறகு அரை சம்பள லீவ் எடுத்திருக்கலாம், சம்பளமற்ற லீவ் எடுத்திருக்கலாம், இப்படி எல்லாம் எடுக்கலாம் அவர். அப்போ சயரோகம் காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்த ஒரு உத்தியோகத்தர் குணமடைந்து வேலைக்கு திரும்பிட்டார். அவர் அவ்வாறு திரும்பியது எவ்வளவு காலத்துக்கு பின்னராக இருந்தாலும் அவர் மீண்டும் கடமைக்கு திரும்பிய பின் ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆவது. அதை விட குறைஞ்ச இடைவெளியில் அவர் போகக்கூடாதோ? 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் செக் பண்ணிடாதோ? செக் பண்ணல. ஆனால் 4 மாதத்துக்கு ஒருக்கா போகலாது. ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏனும். சரிதானே? அல்லது அதை விட முன்னுக்கும் எடுக்கலாம். வேறு மருத்துவ விடுமுறை பெற்றுக்கொள்ளும் இடத்து அதற்கு முன்னால் என்றால் 3 மாதத்துக்கு ஒரு கால் என்றாலும் போகணும். அதை விட குறைஞ்ச காலத்துக்குள்ளே போகணும். 3 மாதத்தை விட தாண்டக்கூடாது. சரி, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏனும் அருகில் உள்ள மார்பு நோய் மருத்துவமனை ஒன்றுக்கு, ஒரு செஸ்ட் கிளினிக்கு அருகில் உள்ள மார்பு நோய் மருத்துவமனை ஒன்றுக்கு அல்லது சயரோக நிலையம் ஒன்றுக்கு. சரிதானே? டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கும், சயரோக சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு சென்று தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பரிசோதனை செய்யும் ஒவ்வொரு தடவையிலும் அந்த மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையத்துக்கு பொறுப்பான மருத்துவரிடம் குறித்த உத்தியோகத்தர் சுகதேகியாக இருக்கிறார் என்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், சயரோகம் காரணமாக கடமைக்கு சமூகம் அளிக்காத ஒருவர் குறித்த காலத்துக்கு பின்னர் கடமைக்கு திரும்பிய பின் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கை 2 நடவடிக்கை இருக்கு. ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது. எப்படி எழுதுறதோ? 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இல்ல, எங்க என்றெல்லாம் எழுதுவோம், எப்ப எங்க என்றெல்லாம் எழுதுவோம். சரிதானே? ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அருகிலே உள்ள மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையத்திற்கு சென்று தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு தடவையும் மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையத்துக்கு பொறுப்பான
மருத்துவரிடம் குறித்த அலுவலர் சுகதேகியாக உள்ளார் என்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சாதகமான காலநிலை இலகு கடமை தொடர்பாக சொல்லுங்க என்று கேட்க. அப்ப இங்க ஒரு உத்தியோகத்தர் குணமடைந்துள்ளார் என்றும் இலகு கடமைகளை ஒப்படைப்பது அல்லது சாதகமான காலநிலை காணப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் அமைந்த அலுவலகத்தில் பணியாற்றுவதற்காக நியமிப்பது போல சில நிபந்தனைகளின் படி அவர் மீண்டும் கடமையை பொறுப்பேற்கலாம் என்று மருத்துவ சபை உறுதி செய்யுமாக இருந்தால் சபை பரிந்துரை செய்யப்பட்டபடி சபையினால் பரிந்துரை செய்யப்பட்டபடி அவருக்கு இலகுவான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது பொருத்தமான அலுவலகம் ஒன்றுக்கு நியமிக்க வேண்டும். அப்ப சாதகமான காலநிலை இலகுவான கடமைகள் என்பது தொடர்பாக சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலர்களுக்கு சலுகை வழங்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன? முதலாவது, அவருக்கு ஒரு மெடிக்கல் போர்ட் உறுதி செய்து சான்றிதழ் ஒன்றை கொடுத்திருக்கமாக இருந்தால், அதாவது உத்தியோகத்தர் குணமடைந்துள்ளார், அவருக்கு இலகுவான கடமைகள் அல்லது சாதகமான காலநிலை காணப்படுகிற ஒரு பிரதேசத்தில் அமைந்த அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு அவரை நியமிக்க வேண்டும் என மருத்துவ சபை பொருத்தமான வகையில் பரிந்துரை செய்தால் அதற்கு ஏற்றபடி அவருக்கு இலகுவான பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் அல்லது பொருத்தமான அலுவலகம் ஒன்றுக்கு நியமிக்க வேண்டும். இந்த சலுகையை ஆஸ்மா நோயினால் பீடிக்கப்பட்டுள்ள அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரும் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சாதகமான காலநிலை இலகு கடமைகள் என்கிற விடயத்தை ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தரும் அவருக்குரிய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட அலுவலருக்கு வழங்கப்படுகின்ற புனர்வாழ்வு என்பதன் பிரதானமான உள்ளடக்கங்கள் அல்லது வழங்கப்படுகின்ற புனர்வாழ்வினுடைய நோக்கம் என்ன? புனர்வாழ்வு தொடர்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன? எப்படியும் கேள்வி கேட்கலாம். சில வகை நோய்களால் பிடிக்கப்பட்ட அரசாங்க அலுவலர்கள் குணமடைந்து கடமைக்கு திரும்பிய பின் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புனர்வாழ்வு தொடர்பான அடிப்படை அம்சம். இப்போ மேலே இருக்கிற சாதகமான காலநிலை இலகு கடமையும் ஒரு புனர்வாழ்வு தான். ஆனால் அவர் புனர்வாழ்வு என்று கேட்டாருன்னா இந்த கீழ்ப்பந்தியை தான் கேட்கிறார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிதானே? புனர்வாழ்வு என்பது சிகிச்சையின் முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குவதால் உத்தியோகத்தர் சுகவீனமுற்றிருந்தார் என்பது அவருடைய அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமையக்கூடாது. இதுதான் புனர்வாழ்வு என்பதனுடைய முதலாவது விடயம். அவர் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அது தடையாக அமையக்கூடாது. இரண்டாவது, உத்தியோகத்தருடைய கடமை வாழ்க்கை, அவருடைய அலுவலக வாழ்க்கைக்கு பொருத்தமான விதத்தில் அவருடைய புனர்வாழ்வை அவர் அடைந்து கொள்ள திணைக்கள தலைவர் அவருக்கு சகலவிதமான உதவிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய கடமை வாழ்க்கை, அதாவது அலுவலக நேரம், அலுவலக வாழ்க்கை, அதற்கு பொருத்தமான விதத்தில் அவர் தன்னுடைய புனர்வாழ்வை அடைந்து கொள்வதற்கு, அவர் புனர்வாழ்வு என்பது வேற பொருள் அல்ல, அந்த சுகையினத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான ஒரு வழிமுறை. அப்ப அவர் புனர்வாழ்வை அடைந்து கொள்ளும் பொருட்டு திணைக்கள தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தன்னால் முடிந்த சகல உதவிகளையும் அலுவலருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, இப்ப இந்த பகுதிக்குள்ள நாங்கள் கதைக்கக்கூடிய கேள்விகளை நான் திருப்பி பார்க்கிறேன். சரிதானே?
சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற விசேட விடுமுறை சலுகைகளை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த அலுவலர் வகுதியினர் யார் என்று கேட்கப்பட்டால், முதலாவது பிரிவு முழு சம்பளத்துடனான லீவுகள் என்பதற்குள்ளே இருக்கக்கூடிய 3 விதமான அலுவலர். அதாவது நிரந்தர உத்தியோகத்தர்கள், இரண்டாவது நாள் சம்பளம் அல்லது மாத சம்பளம் அல்லது நாள் சம்பளமும் மாத சம்பளம் என்ற அடிப்படையில் ஒரு வருட சேவை காலம் பூர்த்தி செய்த தற்காலிக ஊழியர்கள், மூன்றாவது ஒரு வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த அமைய ஊழியர் ஒருவர். அடுத்த கேள்வி கேட்கலாம். சில வகை நோய்களால் பீடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறைகள் வழங்கப்படுகிறது. அந்த நோய்களை குறிப்பிட்டு அதற்கான காலப்பகுதியை சொல்லுங்க. அது இப்போ உங்களால் சொல்ல இயலும். என்ன அழகா படித்தாச்சு. அடுத்தது, சில வகை விசேட நோய்களுக்கு வழங்கப்படுகிற விடுமுறை அனுமதிக்கப்படுவது லீவுகள் முடிவடைந்த பின்னர் என குறிப்பிடப்படுவதன் அடிப்படையான அம்சங்களை வழங்கப்படுத்துது. இப்போ நாங்கள் சொல்ல வேணும், முழு சம்பளத்தோடு கூடின அந்த லீவு அவருக்கு வழங்கப்படுவது, விசேட லீவாக வழங்கப்படுவது பொதுவான ஒழுங்கு விதிகளின் கீழ் அவருக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய விடுமுறைகள் முடிவடைந்த பின்னர் கீழே இருக்கக்கூடிய 5 நிபந்தனைகளும் பொருந்தினால் மாத்திரமே. ஒன்று, அவர் நோயால் பாதிக்கப்பட்டு முதல்ல போன உடனே மெடிக்கல் போர்ட்டில் போய் அவருக்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு, அதாவது குணமடைவதற்கான போதிய சாத்தியப்பாடு இருக்கா? அடுத்தது, மருத்துவ சபை சொன்ன சிகிச்சைகளை முறைப்படி எடுக்கிறாரா? சயரோகம் தொடர்பாக இருந்தால் அந்த சொல்லப்பட்ட சிகிச்சை நிலையங்களில் முறைப்படி சிகிச்சை பெறுகிறாரா? அவருக்கு அனுமதிக்கப்பட்ட விடுமுறை காலங்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவ அறிக்கை அல்லது மருத்துவ சான்றிதழை அனுப்புகிறாரா என்பது தொடர்பில் பார்க்கணும். இவ்வளவு இருந்தால்தான் அந்த சம்பளத்தை கொடுக்கணும். குதிரையில் போகிறது, யானையில் போகிறது என்ற மாதிரியா பெரிய கனவொன்றுமில்லை அதுக்குள்ள. சரிதானே? அவர் 6 மாதம் அப்படியே வீட்டை இருந்து சொர்க்கத்துக்கு போக போகிறாருலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீல. உண்மையாக அவருக்கு எவ்வளோ காலத்துக்கு வேலை செய்ய இயலாது என்று சொல்லி பார்த்து தான் கொடுப்பினேன். இப்போ சில பேர் யோசிக்கிறதோ அந்த ஆள் என்ன சொல்கிறது, இந்த குருசந்திர யோகம், அவருக்கு தாச வாழ்க்கை. சரியா? அப்படி இல்லை, மெடிக்கல் போர்டு அப்படியெல்லாம் கொடுக்காது. அந்த காலப்பகுதிக்கு அவருக்கு உண்மையாக இயலாதவர் வேலை செய்ய மாட்டார் என்று சொல்லி அதை விட அவர் தொடர்ந்து அந்த காலப்பகுதிக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்பி கொண்டிருக்கணும். அந்த சொல்லப்பட்ட முறைப்படி சயரோகம் என்றால் 4 விதமாக சிகிச்சை பெறலாம். மருத்துவ சபை சொன்ன சிகிச்சையை பெற வேணும். சரிதானே? அதே போல் அவருக்கு குணமடைந்து திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு மெடிக்கல் போர்டு பார்த்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்த வேணும். அவற்றை வளமையான லீவுகள் முடிவடைஞ்சிருக்க வேணும். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேணும். சரிதானே? பிறகு அவர் ஏதோ ஒரு ஆசைபோகம், பேரில் போகிறார், குதிரையில் போகிறார், யானையில் போகிறார், சம்பளத்தை எடுத்து போட்டு என்ஜாய் பண்ணுறாருன்னு எல்லாம் அப்படி யோசிக்கிறீங்க. சரியா? வருத்தம் வந்தால் ஸோ ஹாப்பி என்று சொல்லி. அடுத்தது, அவருடைய விடுமுறை காலம் முடிவடைவதற்கு முன்பாக என்ன செய்ய வேணும் என்று பார்த்தாச்சு. அவர் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, தொடர்ந்து பணியாற்ற பொருத்தமானவரா என்று மருத்துவ அறிக்கை எடுக்க வேணும். அடுத்தது, அவருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தோடு சேர்ந்த லீவு முடிஞ்ச அப்புறம் என்ன செய்ய வேணும்? பொதுவான விதிகளுக்கு கீழே அவருக்கு அரை சம்பள லீவை பெற்றுக் கொடுக்கலாம். அதுக்கும் போதாவிட்டால் சம்பளமற்ற லீவு பெற்றுக் கொடுக்கலாம். சம்பளமற்ற லீவை பெற்றுக் கொடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன? உத்தியோகத்திற்கும் நிர்வாகத்துக்கும் நன்மை கருதி அவர் தொடர்ந்தும் சம்பளமற்ற லீவு வழங்குவது பொருத்தமா அல்லது அவரை மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற செய்வது சிறந்ததா என்பது பற்றி தீர்க்கமான அறிக்கை ஒன்றை மருத்துவ சபையிடம் கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த விடை பரிசோதித்துக் கொள்ள 2 விடயம் சொன்னாங்கள். ஒன்று,
அவர் எவ்வளவு காலத்துக்கு பிறகு திரும்பிட்டாரு, நல்லா சுகமாகிட்டார் இருந்தாலும் பரவாயில்லை, 3 மாதத்துக்கு ஒரு காலம் இருந்தாலும் போகணும். காலப்பகுதி முக்கியம். 3 மாதங்களுக்கு ஒரு காலம் இருந்தாலும் போக வேணும். அவ்வாறு போகிற ஒவ்வொரு தடவையும் அந்த மார்பு நோய் மருத்துவமனை அல்லது சயரோக சிகிச்சை நிலையத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கு பொறுப்பான வைத்தியரிடம் அவர் ஹெல்த்தியன் சுகதேகி என்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல மறந்து போனோம். பரிசோதனை செய்து கொள்வதற்காக செல்லுகிற உத்தியோகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகை என்ன என்று சொல்லி, இவ்வாறு இடையிடையே பரிசோதித்துக் கொள்வதற்காக செல்லுகிற உத்தியோகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகை என்ன? அவருக்கு தேவையாக இருந்தால் கடமை விடுமுறை கொடுக்கலாம், அல்ல அதோட சிகிச்சை நிலையத்துக்கு செல்வதற்கு இலவசமான உரம் கொடுக்கலாம், இலவசமான புகையிரத ஆணைச்சீட்டு கொடுக்கலாம். ஆனால் பிரிவான செலவு வழங்கக்கூடாது. அப்போ அங்கே பஸ் ஸ்பாண்டில் கேட்பாங்க, வழங்கக்கூடியது எது என்றால் இலவச புகையிரத ஆணைச்சீட்டு, கடமை விடுமுறை. ஆனால் கொடுப்பனவு வழங்கக்கூடாது. அடுத்தது, குணமடைந்த உத்தியோகத்தர்களுக்கான சாதகமான காலநிலை இலகு கடமை என்றால் என்ன? மருத்துவ சபையினால உத்தியோகத்தர் குணமடைந்துள்ளார், இலகுவான கடமைகளை ஒப்படைப்பது அல்லது சாதகமான காலநிலை உள்ள பிரதேசத்தில் பணியாற்றுவது அவருக்கு பொருத்தமானது என்று சிபாரிசு செய்தால், மருத்துவ சபை ஒன்று உறுதி செய்யுமாக இருந்தால் சபை ரெக்கமெண்ட் பண்ணின பரிந்துரை செய்தபடி அவருக்கு இலகுவான பொறுப்பு அல்லது பொருத்தமான அலுவலகம் கொடுக்க வேணும். இது ஆஸ்மா நோயினால் பீடிக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தருவருக்கும் பொருந்தும். அவர் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, சில வகை நோய்களால் பாதிக்கப்பட்ட மீண்ட அலுவலர்களுக்கான புனர்வாழ்வின் முக்கியமான விடயங்கள். புனர்வாழ்வு என்பது சிகிச்சையின் முக்கியமான ஒரு அங்கம். உத்தியோகத்தர் சுகவீனம் அடைந்திருந்தார், அவருடைய சுகவீனம் காரணமாக இயலாதிருந்தார் என்பது அவரின் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமையக்கூடாது. அப்போ அவருடைய கடமை வாழ்க்கைக்கு பொருத்தமாக, கடமை வாழ்க்கை என்றால் அவருடைய தொழில் வாழ்க்கைக்கு பொருத்தமான விதத்தில் அவருடைய புனர்வாழ்வை அடைந்து கொள்ள திணைக்கள தலைவர் தன்னால் முடிந்த சகல உதவிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, நான் 23, 25 2 அத்தியாயங்களும் பார்க்கறது என்று ஆசைப்பட்டாலும் நாங்கள் மெல்ல மெல்ல கதைச்சு ஸ்லோவாக கதைச்சு விளக்கம் சொல்லி எல்லாம் கதைச்சதால அந்த அளவுக்கு மிக வேகமாக போக முடியல, அவ்வளவு வேகமாக போக முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு பகுதியை படிச்சிருக்கோம். 3 பக்கம்தான், 3 பக்கம் கொண்ட ஒரு சிறிய அத்தியாயத்தை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இனி இதுக்குள்ளே என்ன கேள்வி வந்தாலும் செய்வோம். அது மட்டுமில்லை, இதுக்குரிய கடந்த கால வினாத்தாள்களையும் தேடி எடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். சரிதானே? இப்போ அழகா படித்து கொண்டு வாங்கோ. அடுத்த சேலமர்வு விடை ஆய்வு 2 சிறகித்தல் தொடர்பானதாக இருக்கும். இன்றைக்கு படித்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு இந்த நோட்ஸையும் போட்டு அதோட தொடர்புடைய சுற்றறிக்கை ஒன்று காட்டினான். என்ன, இந்த புற்றுநோய்க்கான காலம் மாறியிருந்தது. 23/2019 சுற்றறிக்கையையும் பதிவு செய்து ஏற்கனவே நடைபெற்ற காணொலிகள் இருந்தால் அந்த காணொலிகளையும் பகிர்ந்து விடுவேன். நீங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயமா நான் தரைக்குள்ள அதை ஐயம் திரிவர எந்த சந்தேகமும் இல்லாமல் கவனமாக படித்து அடித்து நொறுக்கி அதை ஒரு மூலைக்கு கொண்டு வச்சுக்கணும். அடுத்த விஷயத்துக்கு ரெடியாக வேணும். எப்படி சின்னதாக படிப்போம். சரியா? இந்த அளவில் நான் ஒளிப்பதிவனை பாடிக்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயங்களுக்காக ஓரிரு நிமிடங்கள் காத்திருக்கிறேன். எல்லோருக்கும் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஒளிப்பதிவை நிறுத்திக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு பாய் குட் நைட் சொல்லிக்கொள்ளுகிறேன்.